ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்ச அடை தோசை தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். இன்றைக்கி வளர்கிற குழந்தைங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனையே ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி தான். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த அடை தோசையை அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். சரி, நம்ம செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க செய்யலாம். ஃபஸ்ட்டு நான் பச்சை பயிறு எடுத்துருக்கிறேன். அடுத்தது வெள்ளை கொண்ட கடலை, அடுத்தது கருப்பு கொண்ட கடலை, அடுத்தது கடலைப்பருப்பு, அடுத்தது உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு. இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு ஊற விட்டுக்கலாம். எல்லாமே ஒரே கப்பில் மெஷர் பண்ணுங்கள். ஆனால் உளுத்தம்பருப்பும் துவரம்பருப்பும் சேர்ந்து ஒரு கப்பு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ அதை விட கொஞ்சம் பெரிய கப்பில் பாதி அளவுக்கு பச்சரிசி, பாதி அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்து தண்ணி விட்டு ஊற விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நல்லா கழுவிக்கலாம். பாருங்கள், இதில் எல்லா பருப்புமே சேர்த்துருக்கோம், அதனால் ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சு இருக்கும். இப்போ ரெண்டுத்தையும் கழுவி ஊற விட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 7-8 வரமிளகாயை தண்ணி விட்டு ஊற விட்டுக்குங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு 6-7 மணி நேரம் ஊறணும். நம்ம இதில் வெள்ளை கொண்ட கடலை, சிகப்பு கொண்ட கடலை சேர்த்துருக்கிறதுனால குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது ஊறணும். இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், மிளகாலாம் நல்லா உப்பி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு அரிசி, இது கூடவே மிளகா ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்துக்குங்க. இப்போ இந்த அடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சிக்கலாம். ரவை பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பருப்பை நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டேன் பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுடுங்க. இப்போ இது கூட கொஞ்சம் தாளிப்பு சேர்க்க போகிறோம். வெங்காயம், சுரைக்காய், பச்சை மிளகாய், துருவின இஞ்சி, கருவேப்பிலை, தேங்காவை துருவி எடுத்துக்கணும். அதே மாதிரி சுரைக்காயை சீவி எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடுகு பொரிய விட்டுக்கலாம். இது கூட சோம்பு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காய்கறிகளையும் இது கூட சேர்த்து, கூடவே இந்த காய்க்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். பொரியல் மாதிரி நல்லா வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு வதங்கினா கரெக்டாக இருக்கும். கடைசியாக இது கூட தேங்காவையும் சேர்த்துக்கணும். இப்போ நான் தேங்காய் சேர்த்துட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுட்டேன். இப்போ மாவு கூட இந்த தாளிப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கடைசியாக செக் பண்ணிக்கிங்க, உப்பு காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஏதாவது குறைஞ்சதுன்னா சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக இருந்ததுன்னா பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ மாவு ரெடி ஆயாச்சு. நம்ம இப்போ அடை ஊற்ற போகிறோம். ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கிங்க. லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிங்க. மாவு கொஞ்சம் நிறைய பெரிய கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா அழகாக ஸ்ப்ரெட்டப் ஆகிடும். இப்போ எண்ணெய் எடுத்து தாராளமாக ஊற்றிக்கிங்க. நல்லா சுற்றி ஊற்றிக்கிங்க. அதே மாதிரி நடுவுலையும் ஊற்றிக்கிங்க. இது கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால நடுவில் லைட்டாக நீங்கள் கரண்டி வச்சு ஓட்டை போட்டால் ஈஸியாக சட்டுன்னு வெந்துடும். அதுக்கப்புறமேட்டு 2 புறமும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா அடை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ப்ரோட்டீன் குறைபாடு இருக்க குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. பாய்.